அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு UAE ரெஸ்டாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 3-in-1 வேஃபிள் மேக்கருடைய நான் ட்ரை பண்ண ரெசிபீஸ், அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு, ஒர்த்து தானா அப்படிங்கிற ரிவ்யூவையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் தான் மேக் பண்ணேன். அதில் 3 பிளேட்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒன்று சாண்ட்விச், அதுக்கப்புறம் ஒன்று கிரில் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து வேஃபிள் பண்ணுற மாதிரி. ஸோ 3-in-1. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சாண்ட்விச் அந்த ப்ரெட்டை வச்சு பண்ணலாம், ஈஸியாக ஃபஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் இல்லைனா கீ அப்ளை பண்ணிவிட்டேன். ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே சீஸ், அதுக்கு மேலே ப்ரெட் வச்சுட்டு நல்லா லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா 2 லைட் இருந்துச்சு. ஏன்னா நான் ப்ரீ ஹீட் பண்ணல, ஸோ ப்ரீ ஹீட் பண்ணாமலே பண்ணிக்கலாம், அதான் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே முட்டைலாம் ஒழுகுச்சு. இது பெரிய முட்டை, சைஸ் வந்து பெரிய முட்டை. பட் மேலெல்லாம் தொட்டு பார்த்தேன், நமக்கு புகையெல்லாம் வரவும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் மேலெல்லாம் கொஞ்சம் கூட சூடே வரல. அந்த 2 லைட் எரிஞ்சவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது க்ரீன் லைட் எரியும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும்போது வந்து ரெட் லைட்டும் சேர்ந்து எரியும். அப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டுமே நல்லா ஒட்டிட்டு சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆச்சு. நம்ம என்ன உள்ளே வைக்கிறோமோ ஸ்டஃபிங் அதோட சேர்ந்து அந்த ப்ரெட்டோட ரெடி ஆகிடும், ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதுதான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே, ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, கொஞ்சம் முறுமுறுப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி சாப்பிட நல்லாயிருக்கும். கையோடையே அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சூடோட கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு டிஷ்யூ போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த டிஷ்யூலேயே எல்லாம் ஒட்டிக்கும். ட்ரையல் நம்பர் 2, வேஃபலோட பிளேட்ஸை வச்சு ஒரு வேஃபிள் செய்யலாம் அப்படின்னு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வந்து டெட் சிரப் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் பத்தலங்கிறதுக்காக சுகரும் சேர்த்துருக்கேன். வெறும் சிரப் மட்டும் சேர்த்து செஞ்சாலும் ஓகே தான், இல்லை ஹனி ஆட் பண்ணாலும் ஓகே தான். இனிப்புக்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மில்க் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு எக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கும் போது நல்லா மாவோட பதம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேஃபிள் மேக்கர்ஸில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ப்ரீ ஹீட்லாம் பண்ணலை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரீ ஹீட்லாம் பண்ணலை. இந்த டிஷ்யூ மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு அந்த கேப்பில் அந்த மாவும் ஊறிட்டு இருந்தது. ஸோ எப்போதுமே ஆஃப் பண்ணிட்டு துடைக்கணும். ப்ளஸ் இது கரண்ட்டுங்கிறதுனால எந்த ஒரு ஸ்டீலோட ஸ்பூனோ எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வுட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். இந்த கரண்ட் அடுப்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதுவுமே. மேலெலாம் சூடு வரல, பக்கத்துலலாம் எதுவுமே ஆவி பாட்டு எதுவுமே ஆகலை. ஸோ நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அந்த பிளேட்ஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஓரத்தில் நல்லா தொடச்சி விட்டுட்டோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு போனதுக்கப்புறமா நல்லா டிஷ்யூ வச்சு ஈரத்தொட்டு தொடச்சி விட்டுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே மோல்டடாக இருக்கிறதுனால நமக்கு எந்த கம்பியும் தெரியாததுனால ரொம்ப சேஃபாகவே ஹேண்டில் பண்ண முடியுது. நார்மலாக ஒரு பேன் கேக்லாம் ஊற்றும் போது பேக்கிங் சோடா அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இதுக்கு நான் ஆட் பண்ணலை. அது பண்ணாமலே வந்துட்டு வேஃபிள்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழிப்பனார் சட்டையிலையும் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு நான் வேஃபிள்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுல்ல, கொஞ்சம் கிறிஸ்பியாக வரட்டுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு. உண்மையாக சொல்லணுன்னா இது வரைக்கும் நான் வேஃபிள்ஸ் வந்து ஷாப்பில் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் பார்க்க எனக்கு ஆசை இருக்கும், பட் எங்கேயுமே எனக்கு டேஸ்ட் பண்ண வாய்ப்பே கிடச்சதில்ல. நான் அதிகமாக இங்கே துபாயில் வந்துட்டு வேஃபிள்ஸ் வைக்கிறத பார்த்ததும் இல்லை. ஸோ மால்ஸ்லலாம் இருக்கும்னு சொல்கிறாங்க, நான் அந்தளவு பார்த்ததே இல்லை. ஸோ இது வாங்கி ட்ரை பண்ணணுங்கிறது தான் ஆசை. பட் எப்படி இருக்குங்கிறத நான் நேரில் பார்த்து சாப்பிட்டு பார்த்துருந்தேன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சாஃப்டாக, எப்படி சொல்கிறது, கேக் மாதிரியும் இல்லை, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. வெந்து போன எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. நார்மலாக குழிப்பணியார சட்டியில் பண்ணும்போது எப்படி வருமோ அதே மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு சாஃப்டில் தான் இருந்தது. சாண்ட்விச்சில் முட்டைலாம் வெளியில் ஊற்றுனதுனால ஒரு பயம். ஸோ லிமிட்டாகவே இதில் மாவு ஊற்றினேன். ஸோ நடுவில்லாம் ஹோலாக வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் திருப்பி கொஞ்சம் மாவு இருக்குல்ல, அதை ஊற்றும் போது ஃபுல்லாகவே அது நிறைஞ்சி மேலே வரைக்கும் ஊற்றி விட்டேன். அதெல்லாம் வெளியாகவே இல்லை. முட்டை மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெட்டுக்கு மேலே ப்ரெட்டு வைக்கிறதுனாலையோ என்னவோ கொஞ்சம் வெளியாகிச்சு. அதுதான் நெக்ஸ்ட் டைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். இதுவுமே பார்க்க அழகாக தான் இருந்தது. பட் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் பிடிக்காது இல்லையா, கொஞ்சம் கிறிஸ்பியாக ஏதாவது இருந்தால் தானே பிடிக்கும். ஸோ நமக்குமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாக ஒத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு தான் ஆகணும். இதை
ஸோ வேறு ஏதாச்சும் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வேஃபிள்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம பேன் கேக்காக ஊற்றிக்கிட்டால் கூட அது கூட நல்லாயிருக்கும் வேஃபிள்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ராகி மாவில். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். இந்த தடவை ஃபுல்லாகவே ஊற்றினேன், இதுவுமே கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அந்த டைமில் நம்மக்கிட்ட பெரிஸ் இருந்தது, அதெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அதையும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. ஒரு நாள் இது வந்துட்டு டின்னருக்காகவே இது எல்லா ரெசிபியும் ஒன்று ஒன்றா செஞ்சு அப்படியே பிள்ளைங்களுக்கு நாங்களும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுதான் அன்றைக்கி டின்னராகவே வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு சாண்ட்விச், அதுக்கப்புறமா இது அப்படியே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டின்னரை முடித்தோம். இதுவே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக அப்படி கம்முன்னு ஆகிடுச்சின்னு, அது ராகியில் செஞ்சது இல்லையா, ஸோ டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. ஸோ கொக்கோ பவுடர் போட்டது, அந்த லைன் டேட் சிரப் போட்டதெல்லாம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக தான் இருந்துச்சு. பட் சாப்பிட்றதுக்கு நமக்கு அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக இல்லை, கஷ்டமாக இருந்துச்சு. நான் மாவு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால. ஒரு மாதிரி பஞ்சு போல் இருக்குமா, இல்லை இப்படி தான் வேஃபிள்ஸ் இருக்குமான்னு தெரியல. நேரில் கடையில் சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு இனிமேல் தெரியும். நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணேன்னா, ஒரு எக்கு அப்படியே போட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வெறும் மாவு எதுவும் சேர்க்காமல் வெறும் எக்கு மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டுமே பண்ணியிருந்தேன். அது எப்படி வந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன். அது கொஞ்சம் இதே மாதிரி தான், எக்கு எப்படி நம்ம வேக வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஷேப்பில் கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் சீஸ் வச்சுருந்தேன். அது தனியாக பண்ணும்போது அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சம் வந்துட்டு மேலேயும் கிளி மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே முறப்பாக இருந்து நடுவில் கொஞ்சம் வெந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துச்சு. முட்டையை சாப்பிட்ற வைக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். எப்போதுமே இப்படி கொடுத்தாலும் வந்து போர் அடிச்சிடும். எப்போதுமே ஆம்லெட் போட்டு கொடுத்தாலும் போர் அடிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் பாயில்டு எக்கு கொடுத்தாலும் போர் அடிக்குதும்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வேஃபிள் மேக்கரில் வச்சு வேணால் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக நான் ட்ரை பண்ண போகிறது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான். அது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதில் மாவு சேர்க்காமல் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் போல இருக்குது. சக்கரவள்ளி கிழங்குமே நம்ம அவிச்சிட்டா கொஞ்சம் மாவு மாதிரி தானே இருக்கும். ஸோ அதோட கொஞ்சம் எக்கு அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணி அதை அப்படியே ஸ்டஃப் பண்ணி மாதிரி வச்சேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes தான், 2 minutes தான், டக்குன்னு ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு ஈஸியான ஸ்நாக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரல, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். நம்ம என்ன டைமர்லாம் வைக்க முடியாதுல்ல, அந்த செட்டிங் இதில் கிடையாது. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது தான். ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மைனஸ்ன்னு நினைக்கிறேன் இதில். மற்றபடி வந்து ஓகே தான். ஒரு வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணாலுமே கரண்ட்டு நமக்கு வந்து அதிகமாகும். இங்கே ஏற்கனவே நமக்கு துபாயில் பார்த்திங்கன்னா கரண்ட் செலவு அதிகமாகும். ஸோ ஏசி அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இங்கே சம்மர்னால், இல்லை வின்டரில் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஹீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு கரண்ட் செலவு அதிகமாகும். ஸோ இதில் வேறு இதுவும் அடிஷ்னலாக ஆகுமா அப்படின்ட்டு ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா வாங்கினதுக்கு யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பண்ணலாம். நான் பண்ணது வந்து ஜஸ்ட் பிகினிங்கில் தானே, இதுக்கப்புறமா நிறைய பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஃப்ரைடே மினி லாக் போட்டேன்ல, அதில் காமிச்சிருப்பேன் சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு. அன்றைக்கி பண்ண ஸ்நாக்ஸ் தான் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போனோம். ஸோ ட்ராமில் போனதே இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். பண்ணப்போ நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனோன்னு ஆறிடுச்சுல்ல, அதனால் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் போயிடுச்சு. ஸோ சூடாக உடனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.